வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பொதுவாக இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது பேர் சொச்சி ஆப்பம்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்வீட் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அரை கப் ரவை எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் அரை கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் பக்கம் சர்க்கரை எடுத்துக்கிட்டால் தான் சூப்பராக இருக்கும். நான் ரொம்பவே சுகர் கம்மியாக தான் எடுத்துக்குவோம், அதுக்காக ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கடாயில் தண்ணி விட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி விட்டு அதில் லைட்டாக நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ரவையும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை இதில் ஊற்றி லைட்டாக அப்படியே கட்டி விழுந்துடும். அதனால் கிண்டிக்கிட்டே அப்படியே கொட்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டி விழாமல் இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சர்க்கரையிலேருந்தும் தண்ணி வரும், அதனால தான் நான் 1.5 கப் 1.5 டம்ளர் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே கட்டியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாவே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நல்லா கட்டி ஆகணும். இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதை இந்த பக்கம் ஒரு கப்பில் அரை டம்ளர் மைதா, அரை டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே மைதா கூட எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் ரவை நல்லா ஆறிடுச்சு. ரவையும் சர்க்கரையும் கலந்து கலவை ஆறுனதுக்கப்புறம் இது போல் நல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் இது போல் நல்ல உருண்டை, நல்ல பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கையிலலாம் ஒட்டாதுங்க. ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு உருண்டை வந்துடும். லைட்டாக ஒட்டுச்சுன்னா நெய் தடவிக்கோங்க கையில், இல்லை எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். இந்த பக்கம் கோதுமை மாவு மைதா மாவும் சேர்ந்த கலவை, இந்த பக்கம் ரவையும் சர்க்கரையும் சேர்ந்த கலவையை உருட்டி வச்சுருக்கோம். இப்போ கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்த உருண்டை ஒன்று எடுத்துக்கோங்க. நெய் லைட்டாக விட்டுக்கோங்க. நெய் விடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஒரு பெரிய ரவுண்டாக தட்டிக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த ரவா உருண்டையை வச்சுக்கோங்க. வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே. நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை, நீங்கள் ஏலக்காய் பொடி வேணால் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. பாருங்கள், இதை நல்லா உள்ள ரவா உருண்டையை வச்சு இது போல் சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் வெறும் ரவையும் தட்டி ஒரு உருண்டை வச்சுருக்கேன். இது வெறும் ரவையும் சர்க்கரையும் கலந்த கலவை. நடுவில் இருக்கிற சப்பாத்தி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது தான். இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிப்பு குறைஞ்சதுன்னா அதோட டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். பாருங்கள், எண்ணெயில் போட்டிருக்கேன். போட்டோன்னே நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள், சூப்பராக. கடையிலலாம் ஃபுல்லாக மைதா வச்சே பண்ணுவாங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே ஓரளவாச்சும் அப்படிங்கிறதுக்காக பாதி மைதாவும் பாதி கோதுமையும் வச்சு செஞ்சுருக்கேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது, பூரி மாதிரி நல்லா புஸ் புஸ்ன்னு உப்பி வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வெறும் ரவாவை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கிறோம். இதை போடும்போது நீங்கள் 2 மட்டும் போடுங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. 2, 3க்குள்ளே அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. பாருங்கள், இதுவும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், சூப்பராக சொச்சி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது பண்ணி கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப அவங்க இன்னும் செஞ்சு கொடுங்க அடிக்கடி அப்படி சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு நான் இதை எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுங்க இது. நானும் 90s கிட்ஸ் தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட 90s கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, 80s கிட்ஸு அண்டு 2K கிட்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.